அதை நிறைவேற்றுகிறார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. ஆனால் உடல், பொருள், ஆவி இந்த மூன்றையும் இந்த மண்ணுக்கே அர்ப்பணித்த பெருமகன் தோழர் நல்லகண்ணு என்பதற்கு சான்று தர விரும்புகிறேன். அவர் உடலை தந்தார். அவர் உடல் சிறை கம்பிகளுக்கு தந்தார். தடியடியை தோள்களின் மீது ஏற்றுக்கொண்டார். துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டினார். உடல் வாதையை, துன்பத்தை அனுபவித்தார். இப்படி மக்கள் நன்மைக்காக உடல் கொடுத்தார். உடல் பொருள் கொடுத்தாரா எனில் பொருளும் கொடுத்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கிய 1 கோடி ரூபாயை கட்சிக்கே வழங்கினார். தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்று வழங்கிய விருது தொகை ஒரு 10 லட்சத்துக்கு இவர் ஓர் 5000 சேர்த்து 10,05,000 அரசுக்கே திருப்பி கொடுத்தார். இப்படி பொருளை இந்த மண்ணுக்கு கொடுத்தார். உடல் கிடத்தப்பட்டிருக்கிறதே அவரது உடல், அந்த உடல் கூட அவருக்கு சொந்தமில்லை. அந்த உடல் அவர் குடும்பத்துக்கு சொந்தமில்லை. அவர் உடல் அவர் கட்சிக்கு கூட சொந்தமில்லை. கிடத்தப்பட்டிருக்கிற அவரது உடல் இந்த மண்ணின் மருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆய்வுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சராசரி மனிதன் இறந்தால் அவனை மண் தின்கிறது அல்லது எரி உண்ணுகிறது. மண் தின்னாமலும் தீ உண்ணாமலும் தன் உடலை மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்கு வழங்கிய பெருமகன் கொடையாளன் உடல், பொருள், ஆவி என்ற மூன்றையும் இந்த மண்ணுக்கு வழங்கிச் சென்ற மாமனிதர் தோழர் நல்லகண்ணு. சுற்றுச்சூழலுக்கு பாடுபட்டிருக்கிறார். மணல் கொள்ளையிடாமல் காத்திருக்கிறார். கனிம வளங்களை காத்திருக்கிறார். அவர் புகழை உலகம் பாடும். அவர் புகழை சமுதாயம் சொல்லும். அவர் வாழ்ந்தது 100 ஆண்டு. அவரை மறக்காது இந்த 100 ஆண்டு. அவர் பெருமை வாழ்க, அவர் புகழ் வாழ்க. அந்த மாமனிதரின் இறப்பிலிருந்து இந்த மண் பாடம் பெறுக. பொது வாழ்க்கை தியாகம் பெறுக. பொது வாழ்க்கை நேர்மை பெறுக. நல்லகண்ணு புகழ் வாழ்க என்று வணங்கி என் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.